வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதா சரண் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நைட்டு வந்து பூண்டு சட்னியும் தேங்காய் சட்னியும் தோசைக்காக பண்ணியிருந்தேன். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு முழு பூண்டு, ஒரு கட்டி பூண்டுன்னு சொல்லுவீங்களா, அதை ஃபுல்லாக வந்து தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன தக்காளிங்கிறதுனால நான் 2 சேர்த்துருக்கேன். மிளகாய் பார்த்திங்கன்னா, காஞ்ச மிளகாய் 4 மிளகாய் எடுத்துருக்கேன். பூண்டுலேயும் ஏற்கனவே காரம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்காக இப்போ இந்த பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்து இந்த பூண்டு சட்னி செய்யும்போது சூப்பராக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். சட்னி வந்து அரைச்சி எடுத்தாச்சு. எண்ணெயில் இப்போ கடுகு உளுந்து சேர்த்தாச்சு. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியும் அதில் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். நம்ம எல்லாமே பச்சையாக தான் அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து இப்போது சேர்த்துடலாம். எண்ணெயில் வந்து சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா இதை கொதிக்க வைக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து தண்ணி ஊற்றாம தான் நான் சட்னி அரைச்சி எடுத்துருக்கேன். தக்காளியில் உள்ள அந்த தண்ணி தான், அதை மட்டுமே வச்சு தான் அரைச்சிருக்கேன். அதுக்கப்புறமா தான் சட்னி ஃபுல்லாக இதில் சேர்த்துட்டு ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் அலசி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வந்து ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரும் சட்னியில். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். அதை இது கொதிக்கும்போது பார்த்திங்கன்னா தெரிக்கும், வெளியிலலாம் தெரிக்கும். அப்போ தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்த்துங்க, ஸ்டவ்வெல்லாம் இன்றைக்கி தான் க்ளீன் பண்ணி தொடச்சி வேற வச்சேன். தெரிக்கும் போது எண்ணெயெல்லாம் வெளியில் படும். அதனால் ஒரு சின்ன மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். இப்போ வெளியில் தெரிக்காமல் உள்ளேயே இதாகிட்டு அந்த மூடியிலே பட்டு எல்லாம் கரெக்டாகிடுச்சு. அவ்வளோதாங்க, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இட்லிக்கும் தோசைக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது தேங்காய் சட்னி செஞ்சுக்கலாம். தேங்காய் சட்னிக்கு பார்த்திங்கன்னா, தேங்காய் ஒரு கப் அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். பச்சை மிளகாய் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான், ஒரு சின்ன துண்டு இஞ்சும் ஒரு 4 பல் பூண்டு எடுத்துருக்கேன். கூடவே வந்து கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்தாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரையாக கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். தேங்காய் சட்னியும் பூண்டு சட்னியும் ரெண்டும் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. அது இட்லிக்காக இருந்தாலும் சரி, தோசைக்காக இருந்தாலும் சரி, ரெண்டுமே வச்சு பாருங்களேன், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து தேங்காய் சட்னியை நான் தாளிச்சிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு. இதை வந்து அப்படியே நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான தேங்காய் சட்னியும் அப்புறம் பூண்டு சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.